ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூரா கேக்ஸ். என்னடா கிட்கேட் ஃபெரரோ ரோச்சர்லாம் வச்சுருக்கீங்க, அதை வச்சு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களான்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த கேக் என்னன்னு சொன்னாலே கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இது வந்து நியூட்டெல்லா ஃப்ளேவர்டு கேக்கு. ஸோ அதனால தான் கொஞ்சம் டாப்பிங்ஸ்க்காக ஃபெரரோ ரோச்சரு அப்புறம் கிட்கேட்லாம் வாங்கியிருந்தோம். இது வந்து என் ஃப்ரெண்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தான். ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபெரரோ ரோச்சரோட ஃபேனு. ஸோ எப்படின்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால் அவள் என்ன பண்ணா, எப்போ பர்த்டே கேக் ஏதாவது ஆர்டர் பண்ணுறா அப்படின்னா கண்டிப்பாக என்ன சொல்லுவான்னா, கொஞ்சம் ஃபெரரோ ரோச்சரும் வச்சுருங்க அப்படின்னு தான் சொல்லுவாள். ஸோ அதே மாதிரி தான் இதெல்லாம் வந்து நியூட்டெல்லாவில் கேக்கா இல்லை ஃபெரரோ ரோச்சரில் கேக்கானே தெரில, அவ்வளோ யூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அதே மாதிரி இன்னொன்று விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வேறு இருக்குது, நமக்கு அது எவ்வளோ பிடிக்கும். ஏன்னா எனக்கும் ஃபெரரோ ரோச்சரும் சரி கிட்கேட்டும் சரி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாக்லேட்ஸில் இது ரெண்டுமே இருக்கும். ஸோ ஆனால் உண்மை என்னென்னா என் பர்த்டேக்கும் இதே கேக் தான் பண்ணாங்க. எனக்கு அது அழுத்தே போகாது எவ்வளோ தடவை சாப்பிட்டாலும். இந்த மாதிரி யாராவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். சும்மா பாக்ஸாக போட்டுட்டு கொஞ்சம் அங்கங்கே வந்து இந்த சாக்லேட் பால்ஸ் வச்சுட்டு அப்புறம் அந்த கிட்கேட் கொஞ்சம் ஃபெரரோ ரோச்சர் கொஞ்சம் அப்படின்னு வச்சு முடிச்சாச்சு. ஸோ டிசைன் சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். எனக்கு இது வந்து வீடியோ பேசும்போதே பயங்கர டெம்டேஷனில் தான் இருந்தேன். ஏன்னா நீங்களே பாருங்களேன், இவ்வளோலாம் ஒரு கேக்கில் வைக்கும் போது நமக்கு அதை சாப்பிட்ணும் போலயே இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கேக் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நியோரா கேக்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.